ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிபி பார்த்தோம்னா கோதுமை பொங்கல். இதுக்கு 1 கப் கோதுமைக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். அதே கப்பால் கோதுமைக்கு 3 பங்கு தண்ணி, பருப்புக்கு 1 பங்குன்ட்டு 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 1-2 பொடிச்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கடலெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இதை தாளிச்சிக்கிறேன். இப்போ மிளகு ஜீரகம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இஞ்சி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. இப்போ இது தாளித்ததை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான கம்பன்னு கோதுமை பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான கோதுமை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப டேஸ்டியான வீட் பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.